வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 10ஆம் தேதி நடைபெறுகின்ற புதன் பயிற்சிக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. காகபுதண்டரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற புதன் பயிற்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதனருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் இப்பதிவு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவரத்தினங்கள், கோள்களுக்கு ரீதியான எந்திரங்கள், மேலும் வாசு சம்பந்தப்பட்ட பொருட்கள், கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, ருத்ராட்சம் போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம். நவக்கோளிலே புதன் பகவான் ஒரு சுபகிரகம். ஆனால் அவர் சுபரோடு சேர்ந்தால் சுபர், அசுபரோடு சேர்ந்தால் அசுபர். கால புருஷ தத்துவத்தின் 3ஆம் வீடு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி, மிதுனத்திற்கும் கன்னிக்கும் அதிபதி. அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், எந்த ஒரு இடத்திலும் சமயோசிதமாக பேசுகின்ற ஆற்றல், கணித திறமை, நகைச்சுவையாக பேசுகின்ற பண்பு, பேச்சு திறமை போன்றவைகள் புதனுக்குரியது. அவ்வாறுபட்ட புதன் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கலியுகத்தில் அவருடைய சாமர்த்தியத்தால் வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயர்வு நிலைக்க வெல்ல முடியும். அப்படிப்பட்ட புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் பலமிழந்திருந்தால், பலவீனமாக இருந்தால், அவர் எந்த ஒரு செயலிலும் மிக வேகமாக செயல்பட முடியாதவர். நவக்கோள்களிலே மாதக்கோளாகப்பட்ட புதன் பகவான் மிக வேகமாக ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சாரம் செய்யக்கூடியவர். சந்திரன் நாள்கோள், சனி, குரு, ராகு, கேது போன்றவர்கள் ஆண்டுக்கோள்கள். இவற்றிலே புதன் வேகமாக செல்லக்கூடியவர். மே மாதம் 10ஆம் தேதி அன்று மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷ ராசியிலே 21 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். மேஷ ராசியில் அமர்கின்ற புதன் பகவான் மே மாதம் 31ஆம் தேதி அன்று ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார். எனவே மேஷ ராசியிலே புதன் 21 நாட்கள் சஞ்சாரம் செய்கின்றார். இந்த பயிற்சியிலே அத்தகைய புதனாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு இந்த 21 நாட்களில் எத்தகைய பலாபலங்கள், யோகங்களை அருள்பாவிப்பார் என்பதை தற்பொழுது காணவிருக்கின்றோம். இவற்றை முழுமையாக பாருங்கள். புதனை வணங்குங்கள். பெருமாளை வணங்குவதன் மூலம் புதன் அருளையும் நீங்கள் பெறுவீர்கள். இனி நாம் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி என்பவர்களுக்கும் எவ்வாறு இந்த புதன் பேச்சில் பலன்கள் இருப்பது என்பதை தற்பொழுது காணவிருக்கின்றோம். மேஷ ராசிக்குரிய இந்த புதன் பேச்சு பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது, புதன் உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் பகவானுக்கு ஜென்ம பகை கொண்டவர். ராசிக்கு 3, 6 இடத்திற்கு அதிபதி. அத்தகைய புதன் பகவான் உங்களுடைய ராசியில் வந்து அமர்கின்றார். பொதுவாக 1ஆம் இடத்தில் புதன் கோச்சார ரீதியாக அமர்கின்ற பொழுது நற்பலன்கள் கொடுப்பது இல்லை.
ஆனால் புதன் ஒன்றில் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடம் என்கின்ற ரிஷபத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் புதனால் கெடுபலன்கள் இல்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு அமர்வார். 14ஆம் தேதி சூரியன் வந்து அமர்வார். 19ஆம் தேதி சுக்கிரன் வந்து அமர்வார். எனவே 2ஆம் இடத்தில் இந்த 21 நாட்கள் கிரகங்கள் இருப்பதினால் மேஷராசிக்கு எவ்விதத்திலும் பாதகம் இல்லை. ஆனாலும் 3, 6க்குரிய புதன் பகவான் ராசியில் வந்து அமர்வதினால் 6ஆம் இடத்துக்குரிய பலாபலங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சத்துருஸ்தானம், ரண ருண ரோக சத்துருஸ்தானம். எனவே கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. எதிரிகளுடைய தொல்லைகள் சற்று அதிகரிக்கும். ஏனெனில் இத்தகைய 21 நாட்களில் ராசியாதிபதியான செவ்வாய் பகவானும் உங்கள் ராசிக்கு 12லே ராகுவோடு சேர்க்கப்பட்டிருக்கின்றார். ராசியாதிபதி விரயத்தில் இருப்பதும் பகை கொண்டவர் ராசியில் வந்து அமர்வதினால் எந்த ஒரு விஷயத்திலும் நிதான பேச்சு தேவை. வார்த்தையிலே சற்று கவனம் வேண்டும். மற்றவர்களை கேலி கிண்டல் செய்வது வேண்டாம். அவற்றினால் தேவையற்ற பகைமை ஏற்படும். ஆனால் முயற்சியிலே தடைகள் இருக்காது. 3ஆம் இடத்துக்குரிய இடத்துக்கு 11ஆம் இடம் என்கின்ற மேஷத்தில் இருப்பதினால் புதன் பகவான் 3ஆம் இடத்துக்குரிய முயற்சி, தைரிய, வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். தடைகள் இருக்காது. அதே சமயத்தில் ராசிக்கு 6லே கேது, 2லே குரு, 11லே சனி என்ற ஆண்டுக்கோள்கள் பலமாக இருக்கின்ற அமைப்பு இருக்கின்றது. சனியுடைய பார்வை புதன் மீது பதிகின்றது. எனவே ராசியில் அமர்கின்ற புதன் பகவான் தேவையற்ற வம்பு வழக்குகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் பொறுமையும் நிதானமும் வேண்டும். பண வரவெல்லாம் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. மற்றவர்களை குறை கூறுவதை விட நீங்கள் செய்கின்ற செயலில் முழு கவனத்தை செலுத்துவது இத்தகைய நாட்களில் மிக முக்கியம். அவ்வாறு இருந்தால் பண பொருளாதார இழப்பு போன்றவர்கள் இருக்காது. இருப்பினும் தொழில் வியாபாரத்தில் இந்த 21 நாட்கள் உங்கள் செயலிலே முழு கவனத்தை செலுத்துங்கள். கவன சிதறல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. இருப்பினும் 2லே குரு தனத்தை கொடுப்பார். இருந்தாலும் பெரிய முதலில் செய்கின்ற பொழுது பொறுமை, நிதானம், எச்சரிக்கை. உத்தியோகத்திலும் அவ்வாறே உயர் அதிகாரிகள் பகைத்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கின்றது. சக ஊழியர்களே உங்களுக்கு எதிராக சதி செய்வார்கள். அவற்றை முறியடிப்பதற்கே உங்களுடைய எண்ணங்கள் நேர விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே உத்தியோகத்தில் ஒரு செயல் செய்கின்ற பொழுது பொறுமையும் எச்சரிக்கையும் முன் யோசனையும் செயல்படுவது நல்லது. ஏனெனில் புதன் மேஷத்தில் அமர்கின்ற பொழுது அவர் சுக்கிரனோடையும் சூரியனோடையும் சேர்க்கப் பெறுவார். இதனால் சுக்கிரனோடு சேர்க்கப் பெறுகின்ற 19ஆம் தேதி வரை நண்பர்களால் பகைமை ஏற்படக்கூடிய, பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உத்தியோகத்தில் இருக்கிறது. வார்த்தையிலே பொறுமை, நிதானம் இத்தகைய நாட்களில் நிச்சயம் தேவை. அதாவது குடும்பத்தில் என்று பெண்களுக்கான பிள்ளைகள் குடும்பத்தில் என்று பார்க்கின்ற பொழுது பொறுமையும் நிதானமும் இருக்கும். அன்பு இருக்கும். கணவன் மனைவி உறவிலே பாசம் இருக்கும். திருமணமான பெண்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை. ஆனாலும் புதன் உங்கள் ராசியில் அந்த அமர்வதினால் உடல்நலத்தில் கவனம் வேண்டும். திருமணமாகாத பெண்களுக்கு புதனாலி விதத்திலும் பாதிப்பு இல்லை. குருபலம் இருக்கின்றது. இருப்பினும் எடுக்கின்ற முயற்சியிலே மாமன், அதாவது உங்களுடைய தாய் வழி மாமன்மார்களால் சில முட்டுக்கட்டைகள், இடையூறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே பெற்றோர்கள் எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுதும் மற்றவர்களை கலந்தாலோசிக்காமல் நிதானமாக நீங்களே அந்த திருமண முயற்சி எடுப்பது நல்லது. கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது 6ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் 2 ராசியில் வந்து அமர்வதனால் பாதிப்பில்லை என்றாலும் உடல்நல கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. செயல்களிலே சற்று தடுமாற்றங்கள் ஏற்படும். உடல்நல கோளாறு இருப்பதனால் பகை கொண்டவர் ராசியில் வந்து அமர்வதனால் ஒரு முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது பல்வேறு விதமான தடைகளை எதிர்கொள்வீர்கள். இருப்பினும் ஆண்டுக்கோள்கள் சாதகமாக இருப்பதனால் சமாளித்து விடுவீர்கள். அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது புதன் தேவையற்ற ஒரு மேடை பேச்சிலே விதண்டாவாதம், வாக்குவாதம் செய்கின்ற வகையாகவும் ஊடகங்களில் பேசுகின்ற பொழுதும் அவ்வாறு இருக்கும். தேர்தல் காலம் அப்படி பார்க்கின்ற பொழுது நிதானம், பொறுமை வேண்டும். மேடை பேச்சு, ஊடக பேச்சிலே அரசியலை பொறுத்தவரை பெரியவளை பாதிப்பு புதனால் இந்த பேச்சில் இல்லை. மாணவ கண்மையை பொறுத்தவரை தேர்வு முடிவுகள் எல்லாம் வெளிவந்து விட்டது. +2 தேர்வோடைய முடிவுகள் வெளிவந்து விட்டது. அடுத்த கட்டத்தை பற்றி இப்பொழுது யோசிக்க ஆரம்பித்திருப்பீர்கள். மதிப்பெண் வந்து விட்டதனால். ஆகையால் இப்பொழுது பெற்றோர்கள் பேச்சை நீங்கள் மதிப்பு கொடுத்து அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் செய்வதை தான் செய்வேன் என்று வாக்குவாதம், விதண்டாவாதம், பிடிவாதம் போன்றவர்கள் செய்வதன் மூலம் எண்ண சிதறல் கல்வியிலே ஏற்படும்.
இதுவே மேஷராசி என்பதற்கான புதன் பயிற்சிக்குரிய பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. அவற்றையும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். நலம் பெருக வளம் பெருக. ரிஷபராசிக்குரிய புதன் பயிற்சி பலாபலங்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி என்பதிலே உங்கள் ராசிக்கு யோகாதிபதி புதன் பகவான் 2 மற்றும் 5ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் 11ஆம் இடத்திலிருந்து நல்ல யோக பலன்களை கொடுத்தவர் இப்பொழுது விரயத்துக்கு வருகிறார். 12க்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது திடீர் வேலை, ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு போன்றவைகள், திடீர் அதிர்ஷ்டம் போன்றவைகள் ஏற்பட்டு வந்தது. இப்பொழுது புதன் 12க்கு வருகிறாரே, எத்தகைய பலன் என்று பார்க்கின்றோம். பொதுவாக புதன் 12இலே அமர்வது யோகம் அல்ல. ஆனாலும் புதன் 12இலே அமர்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் புதனால் பாதிப்பு இல்லை. 11ஆம் இடத்திலே இந்த 21 நாட்களில் செவ்வாய், ராகு போன்றவை இருப்பதனால் புதனால் பாதிப்பில்லை. கோச்சார வேத அடிப்படையிலே 11ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள் வேதகனாக செயல்பட்டு புதனுடைய அசுப பலன்களை தடை செய்யும். இருந்தாலும் 2ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் விரயத்தில் இருக்கின்ற இத்தகைய நாட்களிலே ராசியாதிபதி சுக்கிரனும் சேர்க்கை பெறுவார் 19ஆம் தேதி வரை. அப்பொழுதுதான் புதன் சுக்கிர சேர்க்கையும் இருக்கும். அதன் பிறகு சுக்கிர பேச்சு ஆகிவிடும். சுக்கிர பேச்சுக்குரிய பலனும் ஏற்றுவேன், அதையும் பாருங்கள். ஆகையால் விரயங்கள் அதிகரிக்கும், செலவுகள் அதிகம். வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் அவற்றினால் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. காரணம், 2ஆம் இடம் 5ஆம் இடத்துக்கு அதிபதி 12இல் இருப்பதனால் குடும்பத்திற்கு செலவுகள், குழந்தைகளுக்குரிய செலவுகள் அதிகரிக்கும். தேர்வுகள் முடிந்துவிட்ட நிலையில் குழந்தைகளுடைய மேற்படிப்பு, அடுத்த கட்டம் படிப்பு, புதிய பள்ளிக்கும் புதிய கல்லூரிக்கும் செல்கின்ற நிலை வருகின்ற அதுக்கும் ஒரு செலவு இருக்கின்றது அல்லவா? ஆகையால் இத்தகைய காலங்கள் அதுவாக சுப செலவுகளாக ஏற்படும். ஏனென்றால் புதன் ஒரு சுப கிரகம். அவர் சுபரோடு சேர்ந்தால் சுபர், அசுபரோடு சேர்ந்தால் அசுபர். இந்த 21 நாட்களிலே புதனாகப்பட்டவர் 14ஆம் தேதி வரை, மே 14ஆம் தேதி வரை சூரியனோடு சேர்க்கை பெறுவார். அதன் பிறகு சூரியனும் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வருகின்ற பொழுது சுக்கிரன், புதன் என்ற 2 சுபகிரக சேர்க்கை ஏற்படும். அந்த 2 சுபகிரக சேர்க்கை யோகம். சுக்கிரன் பொதுவாக உங்கள் ராசியாதிபதி 12இல் இருப்பது யோகம். சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது மிக சிறந்த யோகம், மகாலட்சுமி யோகம். சுக்கிரன் அதிதேவதை மகாலட்சுமி, புதனுடைய அதிதேவதா மகாவிஷ்ணு. அவர்கள் இருவரும் ஒரு ராசியிலே சேர்ந்து சுபகிரகங்களாக அவர் இருக்கின்ற பொழுது சூரியனோடு தொடர்பு இல்லாமல் இருந்தாலோ செவ்வாயோடு தொடர்பு இல்லாமல் இருந்தால் மிக சிறந்த நன்மைகளை செய்வார். ஆகையால் சுக்கிரன் புதன் சேர்க்கை 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அந்த புதனாகப்பட்டவர் 21 நாட்கள் இருக்கின்ற போது சேர்க்கை இருக்கும் 19ஆம் தேதி வரை. அந்த நாட்கள் அந்த மே 14இலே இருந்து மே 19இலே திடீர் யோகம் இருக்கும். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய எண்ணங்கள், அதற்குரிய முயற்சிகள் இருக்கின்ற நண்பர்களுக்கு அந்த வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய, அவை உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. எவை எப்பொழுது என்று பார்த்தால் மே மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 19ஆம் தேதி வரை மேஷ ராசியில் சுக்கிரன் புதன் சேர்க்கை பெறுகின்ற அத்தகைய நாட்கள். இவற்றில் சனியுடைய பார்வையும் இருக்கும். 1, 5, 9 உங்கள் ராசிக்கு என்றால் சுக்கிரன், புதன், சனி அவர்களுடைய தொடர்பு 12ஆம் இடம் என்ற இடத்தில் வருவது, அந்த 12ஆம் இடம் தூர தேசத்துக்கு செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பெரிய முதலீடுகள் செய்வீர்கள். அது உங்களுக்கு எதிர்காலத்தில் மிக சிறப்பான ஒரு இரட்டிப்பான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையான முதலீடுகள் இருக்கும். எனவே சுப செலவுகள் இருக்கும். அவை ஒரு திட்டமிட்டு செய்தீர்கள் என்றால், ஒரு முதலீடாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் அந்த செலவுகள் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த புதன் பெயர்ச்சி 21 நாட்கள் 12இல் இருந்தாலும் பாதிப்பு இல்லை. சூரியன் பெயர்ச்சிக்கு பிறகு சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது ரிஷபராசிக்கு யோகத்தை தரும். ஆகையால் குழந்தைகள், குடும்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அமையக்கூடியதாக இருக்கும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் நண்பர்கள் வருமானம் அதிகரிக்கும். லாபத்தில் ராகு இருப்பதனால் அந்த வருமானத்தை நீங்கள் வீண் விரயமாக ஆடம்பர செலவு செய்யாமல் ஒரு சுப முதலீடுகளாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் அவை உங்களுக்கு வருங்காலத்தில் மிக சிறப்பான ஒரு நன்மையான ஒரு அமைப்பாக முதலீடாக அமையும். அவை திட்டமிட்டு கொள்ளுங்கள். வரவு அதிகரிக்கும். அந்த வரவை முதலீடாக செய்வீர்கள். ஆகையால் இந்த காலகட்டம் 21 நாட்கள் ரிஷபராசியிலே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாகவும் தனலாபம், தனயோகம் கொடுக்கக்கூடிய வகையாகவும் இருக்கும். எனவே இந்த 21 நாட்கள் உங்களுக்கு யோகத்தை தரும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது வேலை மாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், அயல் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை, அதற்குரிய முயற்சி எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள், அபிலாஷைகள், ஆசை அபிலாஷைகள் நிறைவேறும். உயரதிகாரிகளுடைய நட்பு பாராட்டு இருக்கும். மேலும் உங்களுடைய செயலுக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்கும்.
மேலும் உங்களுடைய ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அதற்குரிய ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அரசாங்கத்தில் மிகப்பெரிய நன்மைகள் கொடுக்கும். அரசாங்க வகையாக உத்தியோகத்தில் அரசு பதவியில் இருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கின்றது. எனவே உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த 21 நாட்கள் வெற்றியும் உயர் பொறுப்பில் இருக்கின்றவருடைய அன்பு ஆதரவும் இருக்கும். பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். 12 அவர் இருப்பதனால் குழந்தைகளோடு நீங்கள் உங்களுடைய நேரங்களை செலவழிப்பீர்கள். அவர்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதே சமயத்தில் அவர்களுடைய படிப்பின் மீதும் கவனத்தை செலுத்துவீர்கள். தேர்வுகள் எல்லாம் முடிந்துவிட்டது, அதாவது முடிவுகளும் வந்துவிட்டது, +2 தேர்வெல்லாம். எனவே இந்த காலகட்டங்களில் அவர்களுடைய செயலுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையாக அவர்களும் நடந்து கொள்வார்கள். எனவே குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்துக்கு 12க்கு செல்வதும் 5க்குரியவன் அவரை திடீர் நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடியவர் விரயத்தில் இருப்பதும் ராசியிலே குரு இருப்பதனால் திருமண முயற்சியிலே இந்த 21 நாட்கள் புதனால் எவ்விதத்தில் பெரிய நன்மைகள் இல்லை. வீண் நேர விரயம்தான், மன உளைச்சல் தான் ஏற்படும் திருமண முயற்சியிலே. இருந்தாலும் மனம் தளர வேண்டாம். சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவது ஒரு வகையில் சாதகம். ஆக கலைத்துறை என்று பார்க்கின்ற திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய படைப்புகள் வெளியிடுவதில் கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் அந்த வெளியிட்ட பிறகு அதற்குரிய வெற்றி இருக்கும். இந்த 21 நாட்களிலே புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் கலைத்துறையை பொறுத்தவரை இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது புதனுக்கும் அரசியலுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. இத்தகைய 21 நாட்களிலும் சூரியன் உங்களுக்கு 12லையும் ராசியிலையும் இருக்கின்ற அமைப்பு வருவதனால் அரசியலை பொறுத்தவரை புதனால் இந்த 21 நாட்கள் எவ்விதத்திலும் பெரிய நன்மைகள் இல்லை. இருக்கின்ற பதவியிலே சில பிரச்சனைகள் ஏற்படும். அவற்றை கவனிப்பது நல்லது. முன் யோசனை பேசுவது நல்லது. இறுதியாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் 12ல் இருந்தாலும் உங்களுக்கு அவரால் பாதிப்பில்லை. 2ஆம் இடம் என்கிற கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி அந்த வீட்டுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதனால், அதாவது மிதுனத்துக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதனால் கல்வியிலே பெரிய அளவில் பாதிப்புகள் எவையும் இல்லை. புதிய தேர்வுகள் முடிவுகள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப முயற்சிகள் வெற்றி அடையும். இதுவே ரிஷபராசி அன்பர்களுக்கான புதன் பேச்சுக்குரிய பலாபலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. ஜாதகத்தை ஒருமுறை பார்த்து கொள்வது நல்லது. நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய புதன் பேச்சு பலாபலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வருவார். அதுவும் யோகத்தை தரக்கூடியது. இதுவரை ராசிக்கு 10ல் அவர் அமர்ந்தாலும் அவர் நீச்சம் பெற்றிருந்த நிலையில் இப்பொழுது லாபத்துக்கு வருகிறார். 11ஆம் இடத்துக்கு எந்த ஒரு கிரகமும் 11ஆம் இடத்தில் இருந்தால் யோகத்தை தரும். இங்கு அவர் சுக்கிரனோடு 19ஆம் தேதி வரை சேர்க்கை பெறுவது மிக சிறப்பான அமைப்பு. எனவே மிதுன ராசிக்கு புதிய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும். இந்த 21 நாட்கள் எண்ணிய காரியங்கள் எளிதாக நிறைவேறும். செயல்களில் தடைகள் இருக்காது, குறுக்கீடுகள் இருக்காது. மனம் தெளிவாக இருக்கும். அறிவாற்றல் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மிக வேகமாகவும் விவேகமாகவும் சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவீர்கள். எண்ணிய காரியங்கள் முடிக்கின்ற வகையாக உங்களுடைய திட்டமிடுதல் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் மற்ற சொல் கேட்காமல் நீங்களே அவற்றை நிறைவேற்றுவீர்கள். உங்களுடைய செயல்கள் மிக மிக அற்புதமாக வேகமாக இருக்கும் நிலையில் பதறிய காரியம் சிதறும் என்பது உங்களுக்கு பதற்றமே இருக்காது. இந்த 21 நாட்கள் மிக தெளிவான முயற்சி. இவற்றில் சனியோடைய பார்வை, பாக்கியாதிபதியான சனி, ராசிக்கு பாக்கியாதிபதியான சனியோடைய பார்வை புதன் பெறுவது மிக சிறப்பானது. ஆகையால் இந்த 21 நாட்கள் நீங்கள் முயற்சிகள் எடுங்கள், ஜெயம் உண்டாகும். புதிய செயல்களிலே ஈடுபடலாம், வெற்றிகள் இருக்கின்றது. ராசியாதிபதி பலமாக இருப்பதனால் ஆகையால் இந்த 21 நாட்கள் முயற்சி ஜெயம் உண்டாக்கக்கூடிய வகையாகவும் திருமணையாக வெற்றிகளை கொடுக்கும். துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு ராசியாதிபதி லாபத்தில் இருக்கின்றார். சொல்ல வேண்டுமா? லாபங்கள் அதிகரிக்கும், வெற்றி உண்டாகும். 10ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் வெற்றிகளை கொடுப்பதில் தடைகளை செய்ய மாட்டார். பொதுவாக ராசிக்கு பகை கொண்ட செவ்வாய் தற்பொழுது 10ஆம் இடத்தில் இருப்பதும் ராகுவோடு சேர்க்கை பெற்று பின்னால் ராகு அவர் பலத்தை கொண்டு செவ்வாயால் எவ்விதத்தும் தடைகள் செய்ய முடியாத ஒரு அமைப்பு ஏற்படுகின்றது. எனவே தொழில் வியாபாரம் சிறப்பாகவும் புதிய தொழில் புதிய வியாபாரம் போன்றவற்றில் எண்ணங்கள் ஈடுபாட்டை காட்டும். முயற்சிகள் சிறப்பாக இருக்கும். பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது கவன சிதறல் இருக்காது. அதாவது உங்களுடைய ஊழியர்கள் உங்களுக்கு உண்மையாக இருப்பார். பங்கு தொழிலிலே நன்மையும் லாபமும் இருக்கும். ஏமாற்றம் எவற்றிலும் இருக்காது. எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய செயல்களுக்கு உங்களுடைய மேற்பொறுப்பு இருக்கிற பாராட்டுகளும் உங்களுடைய முயற்சிக்கு எவ்விதத்திலும் சக ஊழியர்களால் தடைகளோ சஞ்சலங்களோ இல்லை. மனம் தெளிவாகவும் முயற்சி ஜெயம் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும்.
புதிய விஷயங்கள் ஈடுபடுகின்ற பொழுது உங்களுடைய வித்தியாசமான முயற்சிகள், அந்த செயலுக்குரிய வடிவமும் மிக பிறப்பாக இருக்கும். அறிவு விரிவடையும். எனவே உங்களுடைய எல்லா விதமான முயற்சியும் ஜெயம் உண்டாகக்கூடிய நாட்களே இந்த 21 நாட்கள். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளால் அன்பு, பாசம், மகிழ்ச்சி, அவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரியாக இருக்கும். கணவன் மனைவி உறவிலே சஞ்சலங்களோ குழப்பங்களோ எவையும் இல்லை. உறவுகளிடம் பலப்படும் அன்பு, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நாட்களாகவும் இந்த 21 நாட்கள் நடக்கும். நீங்கள் விரும்புகின்ற இடங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய யோகமும் இந்த நாட்களிலே இருக்கின்றது. மொத்தத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த 21 நாட்கள். திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லைதான். ஆனால் இந்த 21 நாட்கள் ராசியாதிபதி பலமாக இருக்கின்றார். எனவே பெற்றோர்கள் முயற்சிக்கின்ற பொழுது அவற்றுக்கு தடைகள் எதுவும் இருக்காது. இருப்பினும் குரு வழிபாடு செய்து வாருங்கள். சித்தர் வழிபாடு, குரு வழிபாடு, ராகவேந்திரர், பாமன் சுவாமிகள், சாய்பாபா போன்றவை வணங்கி வருவது நல்லது. இந்த 21 நாட்கள் திருமண முயற்சியில் பெரிய தடைகள் எதுவும் இல்லை. உங்களுடைய செயல்கள் உங்களுக்கு நல்ல விதமான பதில்களை கொடுக்கும் மற்றவர்களிடமிருந்து. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதி பலமாக இருக்கின்ற இத்தகைய நாட்கள் எந்த ஒரு விஷயம் தெளிவாக திட்டமிட்டு செய்யப்படுவீர்கள். புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். படைப்புகள் வெளியிடுவதிலும் தடைகள் இருக்காது. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவீர்கள். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் போன்றவைகளுக்கு பெரும் பெயர் புகழ் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். பண வரவும் சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற போது ராசியாதிபதி பலமாக இருக்கின்றார். இவற்றில் சூரியன் கரைத்துக்கு வருகிறார். அவைதான் சற்று முயற்சியிலே தடைகள் வரும். ஆனாலும் புதன் உங்களுக்கு அந்த தடைகளுக்கு முட்டுக்கட்டைகள் இருந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம், மனோதிடம் இருக்கும். நம்பிக்கை இருக்கும். அவநம்பிக்கை எவற்றிலும் இருக்காது. எவற்றையும் சந்திக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, விடாமுயற்சி அதிகரிக்கும். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற போது தேர்வு முடிவுகள் எல்லாம் வந்துவிட்ட நிலையில் உங்களுடைய எதிர்கால படிப்பு மேலும் என்ன செய்யலாம் என்கின்ற துறை, எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்பதே தயக்கமோ சஞ்சலமோ இருக்காது, குழப்பம் இருக்காது. பெற்றோர் வழிகாட்டுதல் சிறப்பாக இருக்கும். உங்களுக்குரிய முயற்சியிலே இந்த நாட்கள் மிகப்பெரிய ஒத்துழைப்பு மற்றவர்களிடம் எதிர்பார்க்கலாம். இதுவே மிதுன ராசி அன்பர்களுக்கான புதன் பேச்சு பலன்கள். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. ஆனாலும் இந்த புதன் பேச்சு உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. கடகராசிக்குரிய புதன் பேச்சு பலாபலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வருகிறார். மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகிறார். பொதுவாக புதன் 10இல் அமர்வது மிக சிறப்பான அமைப்பு, யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகையால் 3ஆம் இடத்துக்குரிய கன்னி ராசிக்குரிய அந்த அமைப்பு பலம் பெறுகின்றது. 12ஆம் இடம் என்ற மிதுன ராசிக்குரிய அமைப்பும் பலம் பெறுகின்றது. எனவே செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வீண் விரயங்கள் இருக்காது. ஆடம்பர செலவுகள் செய்வதிலும் ஆர்வம் இருந்தாலும் அதற்குரிய வரவுகள் நன்றாக இருப்பதனால் ஆடம்பர செலவுகளையும் செய்வீர்கள். விருப்பப்படுகின்ற பொருட்களை வாங்குவீர்கள். சுற்றுலா செல்வீர்கள். உங்கள் எண்ணிய மனமார்ந்த மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வகையான ஒரு செயல்கள், அப்புறம் உங்களுடைய அனுபவங்கள் விரிவடையக்கூடிய செயல்கள், அனுபவங்கள் கிடைக்கும். ஆகையால் முயற்சி கொடுப்பீர்கள். முயற்சியில் தைரியம் இருக்கும், துணிச்சல் இருக்கும். அவை வெற்றியும் கொடுக்கும். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்பதனால் எண்ணிய காரியங்கள் மிக விரைவாக முடியும். பெரிய முதலீடுகள் செய்வீர்கள். புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. இந்த 21 நாட்கள் அதற்குரிய முயற்சி ஏற்கனவே எடுத்திருந்தீர்கள் என்றால், ஏற்கனவே அந்த வீடு வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி எடுத்திருந்தீர்கள் என்றால், அந்த முயற்சியில் இந்த 21 நாட்கள் முடித்து காட்டக்கூடிய ஆற்றல், திறன், தைரியம் வரும். அவை வெற்றியும் தரும். எனவே கடகராசியை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் 10இல் புதன் அமர்வதனால் பாதிப்புகள் குறையும். அஷ்டம சனியுடைய பாதிப்புகள் குறையும். லாபத்தில் குரு இருப்பதும் சிறப்பான ஒன்று. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் மிக சிறந்த லாபங்கள் இருக்கின்றது. தனயோகம் இருக்கின்றது. புதிய முயற்சி இருப்பீர்கள். அவற்றிலும் பயம் இருக்காது. ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். கூட்டு தொழில் சிறப்பை பெறும். மனம் சஞ்சலங்கள் அட்டமசனியால் இருப்பது இப்பொழுது நிச்சயம் ஒரு மாற்றம் தரும். நிதானம் பெறுவீர்கள். நிதானம் தவற மாட்டீர்கள். அறிவாற்றல் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தையும் புத்திசாலித்தனம் திட்டமிட்டு செயல்பட்டு தனயோகத்தை அடைவீர்கள். அது அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது உயர்வை கொடுக்கக்கூடிய பேச்சியாக இந்த புதன் பேச்சு உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அனுமன் வழிபாடு செய்து வராங்க அஷ்டம சனிக்கு. இருப்பினும் 10இல் புதன் அமர்வது உங்களுடைய எண்ணிய செயல்கள் செய்கின்ற பொழுது புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். மனதிலே குழப்பங்கள் இருக்காது.
அறிவாற்றல் இருப்பதனால் எல்லாவற்றையும் நீங்கள் கையாளுகின்ற முறை வித்தியாசமாகவும் அவற்றுக்குரிய பாராட்டுகளையும் அங்கீகாரங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள், உங்களுக்குரிய செயலுக்குரிய அங்கீகாரத்தை கொடுப்பார்கள். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதற்குரிய முயற்சி எடுத்ததால் வெற்றி இருக்கிறது இந்த பயிற்சியிலே. அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்றோம். முதலில் திருமணமான பெண்களுக்கு அஷ்டம சனியால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, உடல்நலத்திலும் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறது என்ற நிலை மாறும். கொஞ்சம் மன அளவிலும் ஒரு தைரியம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய அனுபவம் பேசும். எந்த ஒரு காரியத்திலும் கணவன் முடிவுகளிலே பெரிய அளவிலே பாதிப்பில்லாமல் விட்டு கொடுத்து தெளிவாக உங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை விரிவாகவும் தெளிவாகவும் அவரிடம் கலந்தாலோசித்து பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்வீர்கள். எனவே இந்த புதன் பேச்சு திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் ஒருபுறம் இருக்கின்றது. இப்பொழுது புதன் உங்களுக்கு 3க்குரியவர் என்பதனால் திருமண முயற்சியிலே மன சுணுக்கம், காரிய சுணுக்கம் இல்லாமல் விரிவாக செயல்கள் உங்களுடைய பெற்றோர்கள் எடுப்பார்கள். இந்த காலகட்டங்களில் திருமண முயற்சி வேகப்படும், அவற்றுக்குரிய நல்ல பதிலும் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை 10ல் புதன் அமர்வதனால் வீண் விரயங்கள் குறையும். பெரிய தொகை முதலீடு செய்கின்ற துறையான கூட கலைத்துறையிலே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். படைப்பில் வெளியிடுவதில் தடைகள் இருக்காது. அதற்குரிய முயற்சியை வேகமாக எடுப்பீர்கள், விவேகமாகவும் செயல்படுவீர்கள். எனவே கலைத்துறையை பொறுத்தவரை ஆரோக்கியமான பயிற்சியாக இந்த புதன் பயிற்சி அமைந்திருக்கிறது. அதுக்கு அடுத்தாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது புதனுக்கும் அரசியலுக்கும் அப்படி ஒன்றும் தொடர்பில்லை என்றாலும் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்குரியவர், வெற்றி ஸ்தானம் 3ஆம் இடம், அந்த 3ஆக்குரியவர் உங்களுடைய ராசிக்கு 10லே அமர்வதனால் எடுக்கின்ற முயற்சியிலே தடைகள் இருக்காது. அரசியலே புதிய பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை வெற்றி குழுவாக நீங்கள் எதிர்த்து செயல்பட்டு தைரியமான உங்களுடைய செயல்களால் அவற்றை முறியடிப்பீர்கள். அதாவது எதிரிகளுடைய ஆதிக்கம் இருந்தால் அவற்றை முறியடிப்பீர்கள். இறுதியாக மாணவ கண்மணியை பொறுத்தவரை புதன் அறிவை கொடுக்கக்கூடிய, கல்வியை கொடுக்கக்கூடியவர். தேர்வு முடிவுகள் எல்லாம் வந்துவிட்ட நிலையில் புதிய கல்லூரிக்கு செல்லக்கூடிய எண்ணம், அதற்குரிய முயற்சி வேகமாகும். உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்களோ அவற்றில் எந்த விதத்திலும் தடைகள் செய்ய மாட்டார்கள் பெற்றோர்கள். ஆக கல்வியிலே முன்னேற்றம். இதுவே கடகராசி அன்பர்களுக்கான புதன் பேச்சுக்குரிய பலாபலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இது ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு ஜாதக பலன்களை கேட்டு கொள்ளணும்னா கீழே அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்புலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய புதன் பேச்சு பலாபலங்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, தன லாபாதிபதியான புதன் பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் என்கின்ற ஒரு இடத்துக்கு வருகிறார். மீனத்திலிருந்து மேஷத்துக்கு. பொதுவாக 8ல் புதன் அமர்வது யோகத்தை தரும். ஆனால் 9ல் புதன் அமர்வது யோகம் இல்லை. ஆனாலும் 9ல் புதன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 8ஆம் இடம் என்கின்ற மீன ராசியிலே கிரகங்கள் இருந்தால், ஒரு கிரகம் இருந்தாலும் புதனால் பாதிப்பு இல்லை. எனவே 8ஆம் இடத்தில் செவ்வாய், ராகு போன்றவர்கள் இருக்கிறார்கள். இருப்பினும் சிம்மராசியை பொறுத்தவரை 7லே சனி, 10லே குரு, 2லே கேது என்று ஆண்டுக்கோள்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் இங்கு புதனும் 9க்கு வருகிறார். 11ஆம் இடத்துக்கு அதிபதி, அவர் 2ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் உங்களுக்கு 9க்கு வருவதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து வந்த நிலை அது கொஞ்சம் அதிகரிக்கும். காரணம் 7லே சனி, புதன் 2ஆம் இடம் என்ற குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி, தன்ன குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி. 2ஆம் இடம் தன்னம், குடும்பம், வாக்கு, கல்வி. ஆகையால் 9க்கு வருகின்ற புதன் பகை வீட்டில் அமர்கின்றார். மேஷம் என்பது புதனுக்கு பகை வீடு. எனவே உங்களுடைய செயல்களிலே கவனம் வேண்டும், வார்த்தையிலே நிதானம் வேண்டும், பொறுமை வேண்டும். குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் உங்களுடைய செயல்களிலே வெளியே எதிரொலிக்கும். எனவே துறை ரீதியாக முதலில் தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலிலே சில சிக்கல்கள் ஏற்படும். பெரிய பரிமாற்றம், பொருளாதார ரீதியாக புதிய முன்னேற்றம் வரும் என்ற நிலை அது கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். எனவே பண பரிமாற்றத்தில் மிக கவனம் வேண்டும். எந்த ஒரு செயலிலும் சிக்கன நடவடிக்கை நடப்பது நல்லது. எந்த முயற்சியிலும் முன் யோசனையிலும் செயல்படுவது நல்லது. மற்றவர்களுடைய செயல்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்தாமல் உங்களுடைய முயற்சியிலே முழு கவனத்தை செலுத்துங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பங்கு தொழிலாக இருந்தால் மிகவும் கவனம் வேண்டும். ஆகையால் இந்த பயிற்சியிலே நிதானம், பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகையால் முன் யோசனையோடு செயல்படுவது, வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி, தன் வீட்டுக்கு 8ஆம் இடத்தில் அமர்கின்றார். எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் மற்றவர்களிடம் சேவையில்லாத பேச்சினால் பகைமையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
சக ஊழியர்களை நட்பு பாராட்டாமல் விரோதம் பாராட்டுவார்கள். எனவே இத்தகைய நாட்கள், இந்த 21 நாட்களிலே உத்தியோகத்தில் மிக நிதானம், பொறுமை, வார்த்தையிலே கவனம், குரூப் டிஸ்கஷன் போன்றதிலே கலந்துரையாடலிலே நீங்கள் உங்களுடைய செயல்களிலே முன் யோசனை திட்டமிட்டு அந்த பேச்சை அமைத்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற ஒரு வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தால் உத்தியோகத்தில் பிரச்சனை இல்லை. உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்ட மாட்டார். ஏற்கனவே 10 குரு இருக்கின்றார். எனவே செயல்களிலே உத்தியோகத்தில் ஒரு முன் யோசனையோடும் செயல்படுவது, எச்சரிக்கையுணர்வோடு செயல்படுவது நல்லது. அதுக்கு அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற போது 7 சனி இருப்பதும் குடும்ப சார்புக்கு அதிபதி தன் வீட்டிற்கு 8 பகை வீட்டிலே அமர்வதனால் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி குறையும், மனதிலே கொஞ்சம் குழப்பம் அதிகரிக்கும். இவையெல்லாம் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையாக இருக்கும். கணவன் மனைவி உறவிலே புரிந்துணர்வு வைத்துக் கொள்ளுங்கள். வீண் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பொறுமை, நிதானம் இத்தகைய நாட்களிலே தேவைப்படுகின்றது. எனவே உங்களுடைய குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது இந்த நாட்களிலே நல்லது. அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு பலமில்லை, 7 சனி, கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே திருமண முயற்சி இந்த 21 நாட்களும் புதன் என்கின்ற கிரகத்தாலும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இல்லை. எனவே ஜாதகம் சாதகமாக இருந்தால் புதனாலும் இந்த பயிற்சி 20 நாட்களில் பெரிய பாதகம் இல்லை. அதுக்கு அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்றபோது பெரிய விஷயங்கள் ஈடுபடுகின்ற பொழுது பல முட்டுக்கட்டைகளை சந்திப்பீர்கள். வார்த்தையிலே பொறுமை வேண்டும். வீண் விதண்டாவாதம் செய்வீர்கள். சில சமயங்களிலே எடுத்திருந்து பேசிவிடுவீர்கள். நீங்கள் கலைத்துறையிலே ஒரு இயக்குநராகவோ நடிகராகவோ இருந்தீர்கள் என்றாலோ, இல்லை வேறு எந்த அதே கலைத்துறையிலே நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தாலும் இந்த 21 நாட்களில் நிதானமும் பொறுமையும் கவனமும் தேவை. அதுக்கு அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கின்றார். இருந்தாலும் அரசியலுக்கும் சிம்மராசிக்கும் தொடர்பு இருக்கிறது என்றாலும் புதன் உங்களுக்கு 9 அமர்வதனால் ஊடகங்களில் பேசுகின்ற பொழுது, பேட்டிகள் கொடுக்கின்ற பொழுது மிகவும் கவனம் வேண்டும். இப்பொழுதெல்லாம் எந்த ஒரு செயலையும் மிக வேகமாக பரவி விடுகின்றது. எனவே எந்த ஒரு விஷயத்திலும் அரசியல் இருக்கின்ற நண்பர்கள் கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டிய நாட்களே இந்த 21 நாட்கள். இறுதியாக மாணவ கண்மணிகளே முடிவுகள் வந்துவிட்ட நிலையில் உங்களுக்குள்ளே ஒரு குழப்பங்கள் ஏற்படும். இவையை தேர்ந்தெடுக்கலாமா, அவை தேர்ந்தெடுக்கலாமா என்று இந்த நேரங்களிலே பெற்றோர்கள் வழிகாட்டுவதை நீங்கள் பின்பற்றாமல் உங்களை புறக்கணிப்பீர்கள். அது தவறு. பெற்றோர்கள் வழிகாட்டுவது, ஆசிரியர் வழிகாட்டுவதை நீங்கள் கேட்டு வாங்கி கொண்டு அதன்படி செயல்படுவது இந்த 21 நாட்களில் நல்லது. இதுவே சிம்மராசி என்பவர்களுக்கான புதன் பேச்சுக்குரிய பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். எனவே ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டு தந்து கொள்வதனால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்பையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய புதன் பேச்சு பலாபலங்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். மறைந்த புதன், நிறைந்த தனம். அவை ஜோதிட பழமொழி. அவ்வாறு பார்க்கின்றவர்கள் கோச்சார ரீதியாக 8இல் புதன் அமர்வது யோகத்தை தரும். 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் தனயோகம், பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் போன்றவைகள் இந்த 21 நாட்களில் உங்களுக்கு இருக்கின்றது. 6இல் சனியும் 9இல் குருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற இத்தகைய நாட்களிலே, இத்தகைய அமைப்பிலே இந்த 21 நாட்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் மனதிலும் உற்சாகம், சந்தோஷம், குதூகலம் போன்றவைகள் இருக்கும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக செழிப்படையும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் துவங்கக்கூடிய ஆர்வம், முயற்சி எடுப்பீர்கள். ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். வரவுகள் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். எனவே தொழில் வியாபாரம் மிகப்பெரிய அளவிலே நன்மைகளும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய எண்ண விரிவினால் புதிய புதிய செயல்கள் உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்திலும் ஈடுபட்டை காட்டுவீர்கள். எனவே பொருளாதார ரீதியாக தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பலம் கொண்ட நாட்களே இந்த 21 நாட்கள். அதுக்கு அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயர் அதிகாரி நட்பு பாராட்டுவார்கள். ராசியை குரு பார்ப்பதனால் அறிவு சிறப்பாக விரிவடையும். எனவே எந்த ஒரு செயலும் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். மற்றவர்களிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். ஊழியர்களால் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். இந்த 21 நாட்கள் மனம் மிக உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும். எனவே உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்றது.
அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்றவர் பெண்களுக்கான பிள்ளை திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவி உறவிலே மிக அற்புதமான மனம், சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். கொஞ்சம் கோபம் வரும். 7 செவ்வாய் இருப்பதனால், இருந்தாலும் புதன் பலமாக இருப்பதனால் பாதிப்பில்லை. செவ்வாய் 7 இருந்தாலும் 6 கிரகம் இருப்பதனால் செவ்வாயால் பாதிப்பில்லை. அது நான் மாறப்பலனிலே சொல்லியிருப்பேன். இருப்பினும் இந்த 21 நாட்கள் கணவன் மனைவி உறவு, குழந்தைகளுடைய படிப்பிலே உங்களுடைய கவனம் இருக்கும். எல்லாவற்றிலும் ஒரு மனம் சந்தோஷமாக, குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலமும் இருக்கின்றது. புதன் மிக அற்புதமான இடத்தில் இருக்கிறார். எனவே திருமண முயற்சியில் பெற்றோர்கள் தாராளமாக இந்த 21 நாட்கள் வேகமாக செயல்படலாம். நல்ல வரன் அமையும். எந்த ஒரு காரியத்திலும் தடைகள் இல்லை. அதுக்கு அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கும் மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். படைப்பில் வெளிவருவதில் தடைகளோ சஞ்சலங்களோ இருக்காது. காரிய முன்னேற்றங்கள் இருக்கின்றது. எனவே பொருளாதாரியாகவும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல லாபத்தை அடைவீர்கள். எனவே இந்த கலைத்துறையை பொறுத்தவரை இந்த 24 நாட்கள் மிகப்பெரிய எழுச்சியும் மலர்ச்சியும் இருக்கின்றது. அதாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது வெற்றி அடைவீர்கள். காரியத்தில் முயற்சியிலே உங்கள் மக்கள் ஆதரவு அதிகரிக்கும். அரசியலை பொறுத்தவரை பெரிய பெரிய செயல்கள் செய்து மக்களிடம் பெரிய புகழ் பெறுவீர்கள். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக இந்த 21 நாட்கள் அமையும். அதாக மாணவ கண்மணி பொறுக்கிற வரை தேர்வு முடிவுகள்லாம் வந்துவிட்டது. எனவே நீங்கள் விரும்பிய துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியதில் தடைகளோ குழப்பங்களோ இருக்காது. ஆசிரியர் வழிகாட்டுதல் சிறப்பாக இருக்கும். பெற்றோரும் உங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள். கல்வியை பொறுத்தவரை மிக மகிழ்ச்சியான தருணமாக இந்த 21 நாட்கள் அமையும். வெற்றி இருக்கின்றது. இதுவே கன்னிராசி அன்பர்களுக்கான புதன் பயிற்சிக்குரிய பலாபலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. ஒரு முறை ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய புதன் பயிற்சி பலாபலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு யோகாதிபதி புதன் பகவான் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்துக்கும் 12ஆம் இடம் என்கின்ற அயன சயனஸ்தானத்துக்கும் அதிபதி. அப்படிப்பட்ட புதன் பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக புதன் 7இல் அமர்வது சிறப்பல்ல. 6இல் அமர்ந்து 6இலிருந்து 7க்கு வரை 6இல் அமர்வது புதன் யோகம் என்றால் 7இல் அமர்வது சிறப்பல்ல. ஆனால் புதன் 7இல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடம் மீன ராசியிலே ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் புதனால் பாதிப்பு இல்லை, கோச்சார வேதை அடிப்படையிலே. எனவே 6ஆம் இடத்தில் செவ்வாய், ராகு போன்றவர்கள் இருப்பதனால் புதனால் எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. இருப்பினும் 7இலே அவர் அமர்கின்ற பொழுது உறவுகளிடம் கொஞ்சம் பொறுமை, நிதானம் வேண்டும். அன்புக்குறிகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. செலவுகள் கைமீறி இருக்கும். வீண் செலவுகள் ஏற்படும். 12ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் 7ஆம் இடத்தில் அமர்வதனால் நண்பர்களால் உங்களுக்கு பொருள் இழப்பு ஏற்படும். கணவன் மனைவி உறவுக்கு செலவுகள் இருக்கும். குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆடம்பர செலவுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளவும் சிக்கன நடவடிக்கையின் மூலம் பெரிய செலவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள முடியும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் அன்பர்கள் எந்த ஒரு முயற்சியிலும் திட்டமிடுதல் அவசியம். நிதானம், பொறுமை, வார்த்தையிலே கொஞ்சம் அன்பு காட்டுங்கள். கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ராசியை 8ஆம் பார்வையாக செவ்வாய் பார்ப்பதனால் வீண் கோபம் வரும். அந்த கோபத்தினால் மற்றவர்களை கடிந்து கொள்வீர்கள். கொஞ்சம் எரிச்சல் அடைவீர்கள். புதிய முயற்சியில் எடுக்கின்றபோது மற்ற ஒத்துழைப்பு இல்லை என்பதனால். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் பொருளாதார ரீதியாக பொறுமையும் திட்டமிடுதலும் அவசியமாகின்றது இந்த 21 நாட்கள். அதுக்கு அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சக ஊழியரிடம் பொறுமையாக பழகுங்கள். வீண் கேலி கிண்டல் செய்வது, மற்றவர்களை குறை கூறுவதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் உங்களுடைய பேச்சிலே கொஞ்சம் குறைபாடுகள் மற்றவர்களை கூறுவதனால் வீண் எதிரிகளைத்தான் நீங்கள் சம்பாதிப்பீர்கள். இந்த 21 நாட்கள் வார்த்தையில் நிதானம், பொறுமை, முன் யோசனையுடன் பேசுவது, பழகுவது மற்றவர்கள் நல்லது. அதுக்கு அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்கள் என்றால் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவிலே சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். கோபத்தை காட்டாதீர்கள். குழந்தைகளுடைய உடல்நலத்திலும் மற்றும் படிப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். 5இலே சனி இருப்பதினால், மேலும் 7இலே புதன் வருவதனால் உங்களுடைய எண்ணங்களிலே சில தடுமாற்றங்கள், எந்த ஒரு முன் பேச்சிலும் ஒரு முன் யோசனை இல்லாமல் சற்று எடுத்திருந்து பேசுவதாக இருக்கும் உங்களுடைய பேச்சு. மற்றவர்கள் புரிந்து கொள்வதும் அவ்வாறு இருக்கும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லை. இந்த காலகட்டத்தில் சுக்கிரனும் 19ஆம் தேதி 7இல் இருப்பனால் இந்த புதன் பேச்சு ஒரு 21 நாட்கள் திருமண முயற்சியில் பெரிய அளவிலே ஒரு நல்ல சாதகமான பதிலாதவாறு இருக்கும். பெற்றோர்கள் இருப்பினும் சாதகமாக இருந்தால் அதுக்குரிய முயற்சியிலே ஈடுபடலாம். ஆனால் கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது மிக கவனம், பொறுமை, நிதானம் வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராகுவும் செவ்வாயும் சாதகமாக இருக்கிறார்கள் என்றாலும்
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் பகை வீட்டில் அமர்வதனால் பொருளாதார சிக்கல்களை சந்திப்பீர்கள். பெரிய படைப்புகளை வெளியிடுகின்ற பொழுது பல்வேறு விதமான முட்டுக்கட்டலை எதிர்கொள்வீர்கள். அவற்றினால் கொஞ்சம் மனதிலேயே அழுத்தம் இருக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை இந்த 21 நாட்கள் சற்று சாதகமற்ற நிலையாகவே இருக்கிறது உங்களுக்கு. அதுக்கடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது புதன் உங்களுக்கு அவ்வாறு அரசியலுக்கும் தொடர்பில்லாதவர் தான். இருந்தாலும் ஏழில் இருப்பதனால் மக்கள் ஆதரவிலே சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். ஊடகங்களிலே உங்களுடைய பேச்சு வேறு விதமாக திரித்து கூறப்படும். ஆகையால் எந்த ஒரு விஷயத்தையும் மற்ற அலைபேசியில் பேசுகின்ற போது தேவையற்ற பேச்சுகளை குறைத்துக் கொள்வதும் முன் யோசனையும் பேசுவதும் பழகுவது நல்லது. இல்லை என்றால் மக்களிடம் தேவையில்லாத ஒரு வதந்திகள் பரவக்கூடியதாக இருக்கும். அரசியலை பொறுத்தவரை ஆரோக்கியமற்றதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக வரும் மாணவ கண்மணிகளே முடிவுகள் வந்துவிட்ட நிலையில் புதிய துறையிலே தேர்ந்தெடுக்கக்கூடிய வகுப்பிலே +2 தேர்வெல்லாம் முடிவுகள் வந்துவிட்டது. எனவே இப்பொழுது உங்கள் விருப்பத்துக்குரிய துறையை தேர்ந்தெடுப்பதிலே சில முட்டுக்கட்டைகள் வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்களால் ஏற்படும். இருப்பினும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை கேட்டவாறு அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இதுவே துலாம் ராசி அன்பர்களுக்கான புதன் பேச்சுக்குரிய பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். ஒரு தகுந்த ஜோதை எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டு வந்து கொள்வீங்களா? கீழே இருக்கின்ற அலைபேசி அழைக்கலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய புதன் பேச்சு பலாபலங்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி என்பதிலே ராசிக்கு பகை கொண்டவரான புதன் பகவான் ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்துக்கு வருவது யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகும். 6இல் புதன் அமர்கின்ற பொழுது சத்துருக்களை நாசம் செய்யக்கூடிய ஆற்றல் திறன் இருக்கும். எதிரியில் தொல்லைகள் இருக்காது. முயற்சியிலே ஜெயம் உண்டாகும். உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் போன்றவைகள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலாகவும் தைரியமாகவும் நீங்கள் செயல்படுவீர்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நீங்கள் இப்பொழுது உணர்ச்சி வசப்படாமல் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். எனவே இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையான காலகட்டம். பொதுவாக 6இல் புதன் அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 9ஆம் இடம் கடக ராசியில் வேறு ஒரு கிரகம் இருந்தால் புதனோட யோக பலன்கள் தடைபெறும். இந்த பேச்சிலே சந்திரனை தவிர்த்து வேறு எந்த கிரகம் இருக்க மாட்டார்கள். ஆகையால் புதன் யோகத்தை தருவார். தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற துறை ரீதியாக தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது மிக அபரிதமான லாபங்கள், வெற்றிகள், மிக வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடிய திறமை இவையெல்லாம் இருக்கும். உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும். உடல்நலத்தில் ஆரோக்கியம் இருக்கும். 7இலே குரு இருப்பதும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு என்பதனால் இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் யோகமும் முன்னேற்றமும் இருக்கின்றது. அதுக்கு அடுத்தாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களில் வேகம், வெற்றியை தரக்கூடிய திறமை இவையெல்லாம் இருக்கும். முயற்சியில் தைரியமாகவும் இருக்கும். உயரதிகாரிகள் பாராட்டுவார்கள். சக ஊழியர் நட்பு பாராட்டுவார்கள். எனவே உத்தியோகத்தில் உயர்வை எதிர்பார்க்கலாம். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். எனவே இந்த காலகட்டம் எந்த ஒரு காரிய முயற்சியும் ஜெயம் உண்டாகும். அதாவது பெண்களுக்கான பள்ளியை திருமணமான பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம் அதிகரிக்கும். குழந்தைகளால் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகவும் இருக்கும். குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்கள் நடைபெறும். உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம் அதிகரிக்கும். இந்த பயிற்சி உங்களுக்கு மிக நன்மையான நாட்களாக இந்த 21 நாட்கள் அமையும். அதுக்கு அடுத்தாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலமும் இருக்கின்றது. பகை கொண்ட புதன் சிறப்பாக இருக்கின்றார். எனவே திருமண முயற்சியில் தடைகள் இல்லை. பெற்றோர்கள் முயற்சிக்கலாம். நல்ல வரன் அமையும். நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருப்பதனால் உங்களுக்கு ஏற்ப மகிழ்ச்சி தரக்கூடியதாக வரன்கள் அப்படி நல்ல செய்தி கிடைக்கும் இந்த 20 நாட்கள். அடுத்ததாக பார்க்கும்போது கலைத்துறை யோகம் இருக்கிறது. புதிய முயற்சியில் ஜெயம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். படைப்புகள் வெளியிடுவதில் தடைகள் இருக்காது. எந்த ஒரு காரியத்திலும் மனம் தெளிவாகவும் சிந்தனையில் தடுமாற்றங்கள் இல்லை என்பதனால் மிக வேகமாகவும் ஒரு செயல்பாடுகள் அமையும். எனவே உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற வெற்றி இருக்கின்றது. தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டம் என்பதனால் எந்த ஒரு செயலிலும் தைரியமாக இருப்பீர்கள். மக்கள் ஆதரவு அதிகரிக்கும். எதிர்பாராத வகையாக திடீர் யோகத்தை தரக்கூடிய வகை இருப்பதனால் அரசியலில் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய வகையாக இந்த 20 நாட்கள் உங்களுக்கு யோகமாக இருக்கின்றது. அடுத்ததாக மாணவ கண்மணிகள் தேர்வு முடிவுகள் எல்லாம் வந்துவிட்டது. +2 முடிந்து விட்டது. எண்ணெய காரியங்கள் நடைபெறுகிற வகையாக உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கும். புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். விரும்பிய துறையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். பெற்றோர்கள் ஆதரவு அதிகரிக்கும் உங்களுக்கு. இதுவே விருச்சிக ராசி என்பதற்கான புதன் பேச்சுக்குரிய பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகம் முழுமையானது. அவை ஒரு முறை பார்த்து கொள்வதும் நல்லது. நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய புதன் பேச்சு பலாபலங்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி என்பதிலே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான். அவர் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வருகிறார். 5ஆம் இடத்தில் புதன் அமர்வது சிறப்பல்ல. மேலும் உங்கள் ராசிக்கு 5இலே புதன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடம் மிதுன ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. ஆனால் எந்த ஒரு கிரகம் சந்திரனை தவிர்த்து இந்த பெயர்ச்சியிலே இல்லை.
எனவே 7-10க்குரிய புதன் பகவான் 5ல் பகை வீட்டில் அமர்வதனால் கணவன் மணி உறவிலே பொறுமை காட்ட வேண்டும். குடும்பத்தில் சில முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். துறை ரீதியாக உங்களுடைய 10க்குரியவர் அந்த வீட்டுக்கு 8ஆம் இடத்தில் அமர்வதனால், கன்னிராசிக்கு 8ல் அமர்வதனால் பொருளாதாரத்தில் மிக கவனம் வேண்டும். சிக்கன நடவடிக்கை நல்லது. வீண் செலவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அவர் பார்க்கும் துறை ரீதியாக முதலில் தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் மிக கவனமாகவும் நிதானமாகவும் திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் வீண் செலவுகள் வீண் விரயங்களை தவிர்க்க முடியும். எனவே இந்த காலகட்டங்களில் பெரிய முதல் செய்யும்போது எச்சரிக்கை தேவை. உங்களுடைய ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறையும். அவற்றினால் மனதில் கொஞ்சம் குழப்பம் அழுத்தங்கள் இருக்கும். ஆகையால் இந்த காலகட்டங்களிலே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிக கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்ற விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள். குழப்பங்கள் தான் ஏற்படும் மனதிலே. ஆகையால் மற்றவர்களுடைய செயல்களை தலையிடார்கள் பார்த்து கொள்வது போல் அவர்கள் கருத்துக்கு நீங்கள் முழு செவி சாய்க்காதீர்கள். உங்கள் செயல்களே கவனமும் உங்களுடைய எண்ணிய மனம் எவ்வாறு சொல்கிறோ அதற்குரிய புத்திசாலித்தனத்தை செயல்படுத்துவதோ நல்லது. மற்ற சொல் பேச்சு கேட்டு நன்றால் பிரச்சனைகள் தான் இருக்கின்றது. அதுதான் பெண்களுக்கான பலன் என்று பார்க்கும்போது திருமணமான பெண்களுக்கு குழந்தைகளுடைய உடல்நலத்தில் கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டும். புதன் பகை வீட்டில் அமர்கின்றார். மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி 6ல் அமர்ந்திருக்கிறார். எனவே அவர்களுடைய கல்வியில் கவனமும் கணவன் மனைவிகளில் கொஞ்சம் பொறுமை நிதானம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அவை தவறல்ல. இருப்பினும் இந்த காலகட்டம் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. 7ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் தன் பகை வீட்டில் அமர்கின்றார். எனவே திருமண முயற்சியில் இந்த 21 நாட்கள் பெரிய சாதகமான ஒரு வெற்றியோ அல்லது நல்ல பதிலோ கிடைக்கக்கூடியதாக இல்லை. இருப்பினும் ஜாதகம் சாதகமாக இருந்தால் பாதகம் இல்லை. அதுக்கு அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 21 நாட்கள் மிக கவனம் நிதானம். ஏனென்றால் மிகப்பெரிய முதலீடுகள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையால் இந்த 21 நாட்கள் எச்சரிக்கை நிதானம் உடல்நலத்தில் அக்கறை போன்றவைகள் அவசியப்படுகின்றது. ஆகையால் கலைத்துறை கொஞ்சம் கவனம் தேவை இந்த 21 நாட்கள். அதுக்கு அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை இந்த காலகட்டம் உங்களுக்கு சூரியன் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பார். 14லிருந்து உங்கள் ராசிக்கு 6க்கு வருவார். என்னாலும் புதன் 10க்குரியவர். அவர் தன் வீட்டுக்கு 8லே அட்டமத்தில் அமர்கின்றார். எனவே உங்களுக்கு புதன் 5ல் அமர்வதனால் அரசியலை பொறுத்தவரை மக்கள் ஆதரவு சற்று குறையும். வார்த்தை நிதானம் பொறுமை வேண்டும். ஊடகங்களிலே பேசுகின்ற பொழுது இந்த காலகட்டம் கவனம் தேவைப்படுகின்ற அரசியலை பொறுத்தவரை. அடுத்ததாக மாணவ கண்மணிகளே தேர்வு முடிவெல்லாம் வந்திருக்கும். புதிய கல்வி புதிய துறை போன்ற தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையிலே மனதிலே குழப்பங்கள் அதிகரிக்கும். ஆனாலும் ஏனென்றால் 6லும் குரு இருக்கின்ற நிலையில் ஆனாலும் பெற்றோர்கள் ஆதரவு இருக்கும். அவர்கள் அழிக்காட்டுதலை பின்பற்றின என்றால் இந்த காலகட்டம் உங்களுக்கு கல்வியிலால் கவலை எதுவும் இருக்காது. இதுவே தனுசு ராசி அன்பர்களுக்கான புதர் பேச்சு பலாபலங்கள். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவர் தகுந்த ஜோதிடங்கள் எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டு அந்த கொள்ளவில்லை கீழே இருக்க அலைபேசியில் அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக வளம் பெறுக. மகர ராசிக்குரிய புதன் பேச்சு பலாபலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு யோகாதிபதி புதன் பகவான். ராசிக்கு 6ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்துக்கு அதிபதி. எனவே புதன் உங்களுக்கு பாக்கியாதிபதி. அப்படிப்பட்ட புதன் பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு செல்வது மிக சிறந்த அமைப்பாகும். பொதுவாக புதன் 4ல் அமர்வது யோகத்தை கொடுக்கும். இவற்றிலே 19ஆம் தேதி வரை புதன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை பெறுவது உங்களுக்கு அது தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் 3லே ராகு 5லே குரு இருக்கின்ற இத்தகைய நிலையில் இந்த 21 நாட்களிலே 19ஆம் தேதி வரை புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது உங்களுக்கு மிக சிறந்த ராஜயோகத்தையும், அதன் பிறகும் சுக்கிரன் உங்களுக்கு 19ஆம் தேதி 5க்கு சென்று ஆட்சி பெறுவதனால் புதன் பலமாக சுக்கிரன் பலமாக குரு பலமாக ராகு பலமாக இருக்கின்ற யோகம் 7.5 சனியால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பெரிய அளவிலே உங்களுக்கு எதிரொலிக்காது. இருப்பினும் அவர் ராசியாதிபதினா பெரிய அளவிலே சனியால் பாதிப்பும் இல்லை. மனதிலே தான் கொஞ்சம் அழுத்தத்தை சனி பகவான் கொடுத்து வந்தார். இப்பொழுது மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக எந்த ஒரு காரியத்திலும் முழு ஈடுபாட்டை காட்டக்கூடிய வகையாக இருக்கும். தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை அடைவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும்.
கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் இருக்கும், குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கும், உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் போன்றவைகள் இருக்கும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். தனயோகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம், வீண் விரயங்கள் இருக்காது, வீண் செலவுகள் இருக்காது, எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும், யோகங்கள் கொண்டதாக இருக்கும், ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு மிக சிறந்த யோகத்தையும் நன்மையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிகப்பெரிய எழுச்சியை பெறும். அடுத்ததாக உத்தியோகம். மனதிலே குழப்பம், சஞ்சலம், ஏழரையால் ஏற்பட்டு வந்ததே இப்பொழுது எப்படி என்று பார்க்கின்ற பொழுது குருவும் நன்றாக வந்து விட்டார் 5க்கு. இப்பொழுது புதனும் சிறப்பாக வருகிறார் 4க்கு என்ற நிலையில் உத்தியோகத்தில் உயர்வு எதிர்பார்க்கலாம். ஊதிய உயர்வு, உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியர்களுடைய நட்பு நன்றாக இருக்கும். எனவே உத்தியோகம் உற்சாகமும் சுறுசுறுப்பும் அடையும். அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கும். திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி உள்ள அன்பு பாசம் இருக்கும், குழந்தைகளால் சந்தோஷம், குடும்பத்தை பொறுத்தவரை அமைதி நிலவும், மனதில் குழப்பங்கள் இருக்காது, தடுமாற்றங்கள் இருக்காது, ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எனவே இவையெல்லாம் குடும்பத்தை எதிரொலிப்பதால் இந்த 21 நாட்கள் மிக சந்தோஷமான நாட்கள் உங்களுக்கு. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலமும் நன்றாக இருக்கிறது, புதனும் சாதகமாக, சுக்கிரனும் சாதகமாக இருக்கின்ற இத்தகைய நாட்களில் ஏழரையால் எந்த விதத்திலும் தடைகள் இல்லை. எனவே திருமண முயற்சி தாராளமாக பெற்றோர் ஈடுபடலாம். நல்ல வரன் அமையும் இந்த நாட்களிலே. அதுக்கு அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது அற்புதமான நாட்களாக இந்த 21 நாட்கள் இருக்கின்றது. பெரிய படைப்புகள் வெளியீட்டில் பெரிய வெற்றிகளை அடைவீர்கள். படைப்புகள் மட்டுமல்ல, வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். எனவே கலைத்துறை களை கட்டக்கூடியதாக இருக்கிறது இந்த 21 நாட்கள். எந்த ஒரு செயலும் வெற்றிகரமாக இருக்கும். அரசியலை பொறுத்தவரை மகர ராசிக்கு அப்படி ஒன்றும் அட்டமாதிபதி சூரியன் என்பதால் தொடர்பில்லை என்றாலும் இந்த நாட்களிலே அரசியல் நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தால் நல்ல ஒரு மக்கள் ஆதரவு அதிகரிக்கக்கூடிய தேர்தல் காலமாக இருப்பதனால் சிறப்பான செயல்கள், முயற்சியிலே ஆதரவு, புகழ் மற்றும் உங்களுடைய எண்ணங்களுக்கு உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற தலைவருடைய ஆதரவு போன்றவைகள் இருக்கும். தலைமை பண்பு உங்களை தேடி வரும். அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், வெற்றிகள் இருக்கிறது. இறுதியாக மாணவ கண்மணிகளே கவலைகளே இல்லை. இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக சிறந்த காலகட்டம். தேர்வு முடிவுகள் வெளியிட்டது. நீங்கள் விரும்பிய துறையிலே உங்களுக்கு இடம் கிடைக்கும். ஏனென்றால் +2 தேர்வெல்லாம் முடிந்துவிட்டது, தேர்வுகளும் வந்துவிட்டது, தேர்வு முடிவுகளும் வந்துவிட்டது. எனவே மாணவ கண்மையிலே உங்களுடைய காரிய சித்தி உண்டாகக்கூடிய நாட்களாக இந்த 21 நாட்கள் இருக்கும். இதுவே மகர ராசி என்பவர்களுக்கான புதன் பேச்சுக்குரிய பலாபலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முக்கியமானது. ஆனாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக உயர்வான காலகட்டமாக அமைந்திருக்கிறது. நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய புதன் பேச்சு பலாபலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி புதன் பகவான். அவர் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். பொதுவாக 3இல் புதன் அமர்வது யோகம் அல்ல. ஆனாலும் 3இல் புதன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 4ஆம் இடம் ரிஷப ராசியிலே ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் புதனால் பாதிப்பில்லை. கோச்சார வேத அடிப்படையில் வேதகனாக 4இல் இருக்கின்ற கிரகம் செயல்பட்டு தடையில் செய்யும் அசுப பலன்களை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 3இலே புதன் அமர்வது யோகம் இல்லை என்றாலும் 4இல் கிரகம் இருப்பதால் பாதிப்பில்லை என்பது வேறு, யோகம் இல்லை என்பது பாதிப்பு இல்லை. இருந்தாலும் ஜென்ம சனி, 2இலே ராகு, 4இலே குரு, 8இலே கேது என்று ஆண்டுக்குள் சாதகமற்ற நிலையில் இருக்கின்ற இந்த அமைப்பில் 2இலே செவ்வாயும் அமர்ந்திருக்கிற காலமாக இந்த 21 நாட்கள் வருகின்ற நிலையில் வார்த்தையிலே நிதானம் வேண்டும். மனதிலே குழப்பம், சஞ்சலங்கள் அதிகரிக்கும். முயற்சியிலே கொஞ்சம் தடைகள் உண்டாகும். காரணம் 5ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் தன் பகை வீடான மேஷத்தில் அமர்கின்றார். 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம். எனவே எடுக்கின்ற முயற்சியை மிக எளிதாக முடிக்க முடியாமல் மிக வேகமாக செயல்பட்டாலும் அதற்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்காத ஒரு அழுத்தத்தை இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையால் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பது நல்லது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் நீங்கள் மிக கவனம் வேண்டும். 8ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் 8க்கு 8 என்று 3ஆம் இடத்தில் அமர்கிறார். 8க்கு 8 என்று 3ஆம் இடத்தில் அமர்கிறார். ஆகையால் இந்த காலகட்டங்களிலே நீங்கள் எடுக்கின்ற பெரிய முதலீடு செய்கின்ற சூழ்நிலையில் வருகின்ற போது கவனம் வேண்டும். அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. பெரிய முதலீடுகள் போது மிக மிக கவனம் வேண்டும். சிக்கன நடவடிக்கை நல்லது. மேலும் வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. ஆடம்பர செலவு வேண்டாம் தற்பொழுது. அதாவது உத்தியோகம் என்று பார்க்கும்போது பொறுமை, நிதானம், வார்த்தையிலே கவனம், எந்த ஒரு செயலும் மற்றும் ஒத்துழைப்பு இல்லாத ஒரு நிலை. ஆகையால் இந்த விஷயம் இந்த 21 நாட்களிலும் அதை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடாதான் செய்கின்றது. எனவே புதனும் சாதகத்தில் சுக்கிரன் மட்டுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கின்றார். இந்த காலகட்டங்களிலே நீங்கள் 19ஆம் தேதியிலிருந்து
31ஆம் தேதி மிக கவனமாக இருக்க வேண்டும். 19ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே இந்த 21 முற்பகுதி ஓரளவுக்கு பரவாயில்லை, பிற்பகுதி மிக கவனம். அதுக்கு அடுத்ததாக பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்கள் 2லே செவ்வாய் ராகு, இப்போ 3லே புதன். எனவே இந்த காலகட்டத்திலே கணவன் மனைவிகளே கொஞ்சம் அழுத்தம், விரிசல், மனஸ்தாபங்கள் போன்றவை இருக்கும். பொறுமை வேண்டும், விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இறை வழிபாடு இப்பொழுது அவசியம். அனுமன் சாலிசாவை கேளுங்கள், சிவபுராணத்தை கேட்பதும் நல்லது. அதுக்கடுத்து திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, இப்போது 2லும் செவ்வாய் ராகு என்ற நிலை, புதனும் சாதகமற்ற நிலையில் வருவதனால் திருமண முயற்சி இந்த 21 நாளுக்கு அப்படி ஒன்று புதனால் யோகம் இல்லை. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறையை பொறுத்தவரை ஒரு சோதனையான காலகட்டமாக இப்பொழுது இருந்து வருகிறது. குடும்பத்தில் பிரிவு, கணவன் மனைவிகளுடைய சஞ்சலங்கள், எந்த ஒரு முயற்சியிலும் மற்றவருடைய கட்ட பஞ்சாயத்து, தடைகள், இடையூறுகள் போன்றவைகள் கலைத்துறை இருக்கின்ற அன்பர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். மிக உயர்ந்த இடத்தில் இருக்கின்றவர்களே. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்களும் முயற்சியிலே தடையில் தான் இருக்கின்றது. 3க்கு வருகின்ற புதன் சிறப்பில்லை, நிதானம் பாதிப்பு புதனால் இல்லை, மற்ற கிரகங்கள் அந்த மாதிரி சாதகமாக இல்லையே. என கலைத்துறையில் பொறுமை நிதானம் தேவைப்படுகின்றது. அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை இந்த நாட்கள் புதனாலும் பெரிய அளவில் நன்மைகள் இல்லை. அரசியல் ஒரு சாதகமற்ற நிலையால் தான் இருக்கும். உடனத்தில் தான் நீங்கள் அக்கறையாக இருக்க வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது இருதய பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அரசியல் அலைச்சல், இந்த கோடை காலத்தில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தேர்தல் காலம் என்பதனால். எனவே இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் வாய்ப்புகள் ஏற்படலாம். மிக கவனம் வேண்டும் அரசியல் இருக்கின்ற நண்பர்கள் உடல் நலத்தில். அதுக்காக மாணவ கண்மணிகள் என்று பார்த்தா, மாணவ கண்மணிகளே இறை வழிபாடு இப்பொழுது அவசியம். தினந்தோறும் அணுகி இருக்கின்ற சிவ ஆலயம் செல்லுங்கள். இல்லை என்றாலும் பரவாயில்லை, சிவ காயத்ரி மந்திரத்தை சொல்லி வாருங்கள், அனுமன் காயத்ரி மந்திரத்தையும் சொல்லி வாருங்கள். இப்பொழுது இறை வழிபாடு அவசியமாக. இதுவே கும்பராசி என்பவர்களுக்கான இந்த புதன் பயிற்சி பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையான லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். தகுந்த ஜோதிடங்களை எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் இருக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய புதன் பயிற்சி பலாபலங்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான். அவர் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு செல்கிறார். 2ஆம் இடத்தில் 21 நாட்கள் இருக்கப் போகின்றார். இந்த காலகட்டத்தில் யோகமா? இல்லை, புதனால் யோகம் இல்லை. ஏனென்றால் புதன் 2ல் இருக்கின்ற பொழுது நன்மையை செய்ய மாட்டார். பொதுவாக புதன் 2ல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் புதனால் பாதிப்பு இல்லை. 5ஆம் இடம் கடக ராசியிலே எந்த ஒரு இடம் சந்திரனை தவிர்த்து இல்லை. எனவே 2ல் அமர்ந்திருக்கின்ற புதன் வார்த்தையிலே தடுமாற்றத்தை கொடுப்பார், குடும்பத்தில் குழப்பத்தை கொடுப்பார், பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுப்பார், உடல்நலத்திலும் அக்கறை காட்ட வேண்டும். 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான், அவர் பகை வீட்டில் அமர்கின்றார். அதே சமயம் கணவனுடைய உடல்நலத்தில் நீங்கள் கவனம் செலுத்தும், மனைவியோட உடலத்தில் நீங்கள் கவனம் செலுத்தும். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும். எனவே இந்த காலகட்டத்தில் துறை ரீதியாக முதலில் தொழில் வியாபாரத்திற்கு முன்பர்கள் தனஸ்தானம் என்ற 2ஆம் இடத்தில் பகை கொண்டவரான புதன் பகவான் அமர்ந்திருக்கின்றார். எனவே இந்த காலகட்டத்தில் பண வரவு செலவு என்பதிலே மிக கவனம், சிக்கன் நடவடிக்கை, கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை போன்றவை அவசியமாகிறது. பெரிய முதலீடு செய்கின்ற முன் யோசனையும் செயல்பட வேண்டும். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். 7.5 நடந்து கொண்டிருக்கிறது, ராகு ராசியிலே இருக்கின்றார். எனவே வீண் விரயங்கள் இருக்கின்றது. சிக்கன நடவடிக்கை திட்டமிட்டு செயல் செய்து ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டம் மிக கவனமும் நிதானமும் பொறுமையும் வேண்டும். ராசியாதிபதியும் பலமில்லாமல் இருக்கின்றனர். அதாவது உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். வீண் பேச்சு தேவையில்லை. மற்றவர்கள் கேலி கிண்டல் செய்யாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தையே உங்களுக்கு எதிரியாக அமைந்துவிடும். நீங்கள் சொல்கின்ற வார்த்தை வேறு விதமாக புரிந்து கொண்டு உங்களுக்கு பகமை காட்டுவார்கள். எனவே அலுவலகத்தில் மிக கவனம் வேண்டும். பேச்சிலே இந்த காலகட்டங்களில் அதிகமாக கவனம் வேண்டும். அடுத்ததாக பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இவற்றில் புதனும் 2க்கு போகிறார். 7ஆம் இடத்துக்கு அதிபதி, கணவனுடைய இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடம், அது கன்னி ராசி. அந்த வீட்டுக்கு 8ஆம் இடத்தில் அவர் அமர்கிறார். எனவே கணவன் மணி உறவிலே பொறுமை நிதானம் காட்டுங்கள். வீண் பேச்சு, அதாவது கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்ல. ராசியிலே வந்து செவ்வாயனாக ஒரு கோபம், உங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய வார்த்தைகள் இவையெல்லாம் இருக்கும். கவனம் தேவை உறவுகளிடம். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, இருப்பினும் இப்பொழுது 2ஆம் இடத்தில் புதன். எனவே திருமண முயற்சி இந்த 20 நாட்கள் அப்படி ஒன்றும் ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்காதவாறே இருக்கும். பெற்றோர்கள் முயற்சி எடுப்பார்கள். இருந்தாலும் ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயம் நல்ல வரன் அமையும். இருந்தாலும் 7.5 என்பது கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
அடுத்ததாக கலைத்துறை பொறுமை தேவைப்படுகிறது நண்பர்களே. இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த விதத்திலும் சாதகம் இல்லாத காலகட்டம். இந்த புதன் பேச்சும் உங்களுக்கு சற்று பாதகத்தை கொடுக்கக்கூடியதாக, பொருளாதார ரீதியாக பெரிய முதலீடு செய்யும் போது கவனம் வேண்டும். பணத்தட்டுப்பாடு, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை போன்றவைகள் இந்த மாதம் இந்த 21 நாள் அதிகரிக்கவே செய்கின்றது. அதாவது அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது புதனால் அரசியலுக்கு தொடர்பில்லை, இருந்தாலும் வார்த்தையில் பொறுமை வேண்டும். கேலி கிண்டல் செய்வீர்கள், ஊடகங்களிலே கொஞ்சம் கிண்டலாக பேசுவீர்கள், பேட்டி கொடுப்பீர்கள். அவ்வாறு அரசியலிலே பேட்டி கொடுக்கிற இடத்தில் இருக்கின்றால்தான் இந்த காலகட்டம் மிக பொறுமை பேச்சிலே வேண்டும், நிதானம் அவசியம். இறுதியாக மாணவ கண்மணிகளே, நேரம் இப்பொழுது சரியில்லை தான். 7:30 ராசியிலே ராகு, குருவும் சாதகமற்ற நிலை என்பதனால் இறை வழிபாடு அவசியம், குரு வழிபாடு மிக முக்கியம். அவை செய்து வருவது நல்லது. உங்களுடைய ஜாதகம் சாதகம் என்றால் கவலை இல்லை. இதுவே மீனராசி என்பவர்களுக்கான இந்த புதன் பேச்சுக்குரிய பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடங்கள் எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு உங்களுடைய ஜாதக பலனை கேட்டது உள்ளவர்களால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் இருக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது மே மாதம் 10ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற புதன் பகவானுடைய பலாபலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகத்தில் லக்னத்தின் மூலமாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். தசாபுத்தி அந்தரங்கள் எவ்வாறு இருக்கின்றது, அவைதான் உங்களுடைய யோக பலனை தெரிய வரும். இவ்வளவு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், கீழே இருக்கின்ற வாட்ஸ்அப் எண்ணிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும், உற்றார் உறவினருக்கும், வாட்ஸ்அப் குரூப்புக்கும், ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும், குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி சிவபெருமான் இந்த புதன் பேச்சில் அனைத்து ராசியர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை வழிபுவாரை கொண்டு கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.